மெதுவா பார்த்தோம். பார்த்துடி. மெதுவா மெதுவா வா மெதுவா மெதுவாமா வா. புஷ்பா, நீ மறுபிறவை எடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல உன் வயத்துல வளர்ந்துகிட்டு இருந்த உயிர் போயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியலடி. அம்மாவோட வலி மத்தவங்களுக்கு எங்கடி புரிய போகுது? அம்மா, நீங்க இந்த மாதிரி பேசுறது புஷ்பாவை இன்னும் பலகீனமா தான் ஆக்கும். அவ பொழைச்சதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் இல்லம்மா. உண்மைதாண்டா முரளி. 2 நாளா ஏண்டா பாவி இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டேன்னு கடவுளை நான் திட்டிட்டு தாண்டா இருந்தேன். ஆனா இவ சுமந்துகிட்டு இருந்த குழந்தை இவ கிட்ட இருந்து பிரிச்சாலோ நான் பெத்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாம காப்பாத்திட்டா இல்ல. புஷ்பா, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கவலைப்பட்டு மனசை வருத்திக்கிட்டு டென்ஷன் ஆகி உன் உடம்புக்கு தான் கெடுதல். நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துற புஷ்பா. என்னால முடியல அண்ணி, என் குழந்தை போயிடுச்சு அண்ணி. இது பாரு, வருத்தப்படாத புஷ்பா. நீ பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். சீக்கிரமே நல்லது நடக்கும். நீ தைரியமா இரு, அழக்கூடாது. என்ன போதுண்டி, அவனை நிம்மதியா இருக்க விடு. எல்லா கர்மாந்திரமும் உன்னால வந்ததுதான். பெருசா ஆறுதல் சொல்ல வந்துட்டா. வாடி வா. இளங்கோ, போன் அடிப்பாரு. சொல்லுங்கக்கா. சரிக்கா, நான் சொல்லிடுறேன். யார், ரஞ்சனியா? ஆமாப்பா, புஷ்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்களாம். கடவுளே, என் பிரார்த்தனை வீண் போகல. இனிமேலாவது என் மருமகன் நல்லா இருக்கணும். சாப்பிடுப்பா. ஏய் இளங்கோ, இந்த புஷ்பாவை போய் ஒரு தடவை பார்த்துணும்டா. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு ரஞ்சனி கூட சொன்னான். இப்போ என்னப்பா, அவங்க வீட்டுக்கு போறீங்களா? போக வேண்டாமாடா, நம்ம 2 பேருக்கும் அது கடமை இல்லையா? சும்மா ஏன் ஆத்திரத்தை கலப்புறீங்க? அங்க மதிக்கிறதுக்கு ஆள் இல்ல, கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. அதான் 2 குடும்பத்துக்கு எது இல்லைன்னு ஆயிப்போச்சே. அப்புறம் எதுக்கு அங்க போகணும்னு சொல்றீங்க? டேய் டேய், அவன் பொண்டாட்டிடா, அதை மறந்துடாத. நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற நினைப்பு அந்த வீட்டுல யாருக்குமே இல்ல. பைத்திய மாதிரி உளராதடா. கோபத்துல பேசுற பேச்சுக்கும் ஆத்திரத்துல பண்ற காரியத்துக்கும் அர்த்தம் தேடிக்கிட்டு இருந்தா உலகத்துல யாரோட உறவும் இல்லாமலே போயிடும். அப்பா, நான் தெளிவா சொல்லிடுறேன். நான் அங்க போக போறது இல்ல. நீங்க போறதும் எனக்கு பிடிக்கல. 5 மாசம் வயித்துல சுமந்துட்டு பாதியில குழந்தையை பறி கொடுத்த சோகத்துல இருக்காடா புஷ்பா. அவ உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். இந்த மாதிரி நிலைமையில கூட வரட்டு கௌரவம் பார்த்துக்கிட்டு நாம அங்க போகாம இருக்கிறது தப்புடா.
நான் ஒன்றும் வரட்டு கௌரவம் பார்க்கலப்பா. ஹாஸ்பிட்டல் என்ன அடிச்சது கூட நான் தாங்கிப்பேன். ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தள்ளணும்னு பார்த்தாங்க பாருங்க, அதை என்னால சத்தியமா மன்னிக்க முடியாது. உங்களை அவமானப்படுத்தின அந்த பொம்பளை வீட்டுக்கு நான் செத்தாலும் போக மாட்டேன், உங்களையும் போக விட மாட்டேன். அடாடாடாடா, என் மருமகளை தானடா பார்க்க போறேன்னு சொல்றேன். உங்க புள்ள நான் சொல்றேன், நீங்க அங்க போக கூடாது. இன்னொரு தடவை அசிங்கப்படுத்தினாங்கன்னா அவங்க அத்தனை பேரையும் வெட்டாம விட மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் பேசாதடா. நான் அங்க போகல, நான் போகல. நான் போகல. ஏதாவது பண்ணி புது பிரச்சனை உண்டாக்கிடாதடா. இருக்கிற பிரச்சனை போதும்டா. வா, வந்து சாப்பிடு. வாடா. நான் போகல, வா உட்காரு. பாப்பா, என்ன கோபம் வருது? உட்காரு, சாப்பிடு. சாப்பிடுறா. அடாடாடாடா, எனக்காக கொஞ்சம் கோபத்தை தணிச்சுக்க கூடாதா? சாப்பிடுறா, சாப்பிடு. புஷ்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தா கோயில் பிரசாதம் வச்சுக்க. வேணா நீ பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது புஷ்பா. சொன்னா என்ன நீ தப்பு? சாமின்னு ஒண்ணு நிஜமாவே இருக்கான்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல நிலாவுல பாட்டி வடை சுட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்ன மாதிரிதான் எங்கேயோ சாமி உட்கார்ந்துகிட்டு நமக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்றதும் எல்லாம் பொய் அண்ணி. அப்படி சொல்லாத புஷ்பா, கடவுளை பழிக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு இதுல நம்பிக்கை போயிடுச்சு அண்ணி. தெருக்கு தெரு, சந்துக்கு சந்து, ஆயிரக்கணக்கில் கோயில கட்டி சாமின்னு ஒண்ணு உட்கார வச்சிருக்கோம். எதுக்காக அண்ணி? நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தோப்பு கரணம் போடுறவங்க வாழ்க்கையில விளையாடி பாக்குறதுக்கா? கஷ்டப்படுத்தி பாக்குறதுதான் கடவுளோட வேலைன்னா அந்த கடவுளை தேவையில்லை அண்ணி. குழந்தை பிறக்க போதுன்னு கனவு கண்டிட்டு இருந்தேன், அது போச்சு. தாலி கட்டின புருஷன் நான் இருக்கேனா செத்தேனு கூட வந்து பார்க்கல. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு கதறி கதறி பார்த்தேன். 10 பைசா பிரயோஜனம் இல்ல. என்ன விட்டுருங்க அண்ணி, தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. ஏண்டி ரஞ்சினி, கோயிலுக்கு போயிட்டு சாமியோட அருளை அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டியாக்கும். அவளே நொந்து போய் உட்கார்ந்துருக்கா, நீ ஏண்டி அவ உயிர் வாங்கிட்டு இருக்க? அத்தை, விபூதி எடுத்துக்கான்னு தான் அத்தை சொன்னேன். அதுக்கு போய் கடவுள் இல்ல அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. கஷ்டம் வந்தா நம்ம கடவுளை திட்டுற மாதிரி, சந்தோஷம் வரும்போதெல்லாம் நம்ம என்னைக்காவது கடவுளுக்கு நன்றி சொல்லிருக்கோமா? இல்லையே. புஷ்பா, இது பாரு, யாருக்கு கஷ்டம் இல்ல? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கஷ்டத்தை மட்டும் பூத கண்ணாடி வச்சு பெருசுபடுத்தி பார்க்காத. இன்னைக்கு இருட்டுனா நாளைக்கு விடியத்தான் செய்யும். வாய மூடு. பெருசா பேச வந்துட்டா. உனக்கு என்னடி தெரியும் என் பொண்ணை பத்தி? இவ இப்படி எல்லாம் வருத்தப்பட்டு அழுறவளே இல்ல. அந்த படுபாவின் நல்லவன் நம்பி கட்டி வச்சுட்டேன். இப்படி பொண்டாட்டிய மதிக்க தெரியாத அயோக்கியன்னு யார் கண்டா? அத்தை, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீ பேசாதே. என் மகளோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சேன்னு ஒவ்வொரு நாளும் நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். என்ன வெறுத்து ஒதுக்கிட்டு போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் பொழைச்சிருக்கவே கூடாதுமா. ஹாஸ்பிட்டல்லே நான் செத்து போயிருக்கணும். அழறதுக்காவது அவர் வந்திருப்பாருல்ல. அப்படி எல்லாம் பேசாதடி. உன் புருஷன் புத்தி கெட்டு போய் அலையறாரு. போராத குறைக்கு அவங்க அப்பா வேற ஏத்தி ஏத்தி விடுறாரு. வயசான காலத்துல புள்ளைக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்து திருத்தணும்னு அந்த ஆளுக்கு தெரிய வேண்டாம்? அத்தை, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. புஷ்பாவுக்கு நம்பிக்கை சொல்லி அவங்க சேர்ந்து வாழறதுக்கு வழி பண்ணாம இப்படி பேசி பிரச்சனையை பெருசு பண்றது நல்லாவே இல்ல அத்தை. பெரியவங்க நீங்க போய் இப்படி
பொம்மை மாதிரி உங்களுக்கு புருஷன் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அனுபவிச்சு பார்த்தாதான் ஏன் கஷ்டம் தெரியும். நீங்க என் அம்மாவை குறை சொல்லாதீங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட புஷ்பா. நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா நீ இப்படி தனியா உட்கார்ந்து வேண்டாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேங்கிற ஆதங்கத்துல தான் அப்படி பேசினேன். உங்களுக்கு இது வேண்டாததுதான். ஆனா எனக்கு என் புருஷன் வேண்டி இருக்கே. அந்த மனுஷன் திரும்பி கூட பார்க்கலனாலும் என் மனசு அவரை சுத்தி சுத்தி தானே வருது. எவ்வளவு சண்டை நடந்தாலும் அடுத்த நிமிஷமே பேசிடுவாரு, பாசமா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஆள் இப்படி மாறிட்டாருன்னா என்னால நம்பவே முடியல. யாரு செஞ்ச சதின்னே தெரியல. நீ உண்மை புரியாம புலம்பிக்கிட்டு இருக்க புஷ்பா. அதான் தெரிஞ்சு போச்சே அப்பனும் பிள்ளையும் எந்த அளவுக்கு கல் மனசுக்காரங்கன்னு. உண்மை தெரியணுமா? உண்மை. பெருசா சட்டம் பேச வந்துட்டேல்ல. உன்னை யாரு இங்க வர சொன்னா? என் பொண்ணு நிம்மதியா இருந்தா எதையாவது சொல்லி அவளை மனசு கலங்க வச்சு அழ வச்சு வேடிக்கை பாக்குறதே உனக்கு பொழப்பா போச்சு. எங்கயாவது போயேன், பேக மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போ, இல்ல டியூஷனுக்கு போ. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களையே சுத்தி சுத்தி வந்து ஏன் உயிர் எடுக்கிற? நீ அழாதடி புஷ்பா. எனக்கு அம்மா நான் இருக்கேன். யாரு வந்தா என்ன வராட்டி என்ன, சாகர வரைக்கும் உன்னை ஜாம் ஜாமுன்னு வச்சு காப்பாத்துவேன். அழாதே, வா ரெஸ்ட் எடு. மீனாட்சி, இப்படி எதுவுமே சாப்பிடாம அழுதுகிட்டு இருந்தா எப்படிம்மா? ஒரு 4 வாய் சாப்பிட்டாதான் கொஞ்சமாவது தெம்பா இருக்கும். எந்திருமா. எனக்கு வேண்டாங்க, பசிக்கல. உயிரோடு இருக்கணும்னா கொஞ்சம் சாப்பிட்டு தாமா ஆகணும். அடம் பிடிக்காத. எந்திரி, எந்திரிமா. இத ஒன்ன தவிர அவன் போட்டோ எதுவுமே இல்லைங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல எடுத்தது. இதுல என் பிள்ளை எப்படி இருக்கான் பாருங்க, பாருங்க. ஐயோ, அவனோட சிரிப்பு, சந்தோஷம் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டானே மீனாட்சி. அதை நினைச்சாதான் என்னால தாங்க முடியலையேப்பா. ஐயோ, அம்மா சாப்பிடுமா, சாப்பிடு. வேண்டாங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. சாப்பிடாம செத்தே போனா கூட பரவாயில்லன்னு தோணுதுங்க. எதுக்காகங்க இனிமே நாம உயிரோட இருக்கணும்?
பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்த புள்ள இவனே நம்மளை விட்டு போயிட்டானே. இப்படி இவனை வாரி கொடுத்துட்டு பெத்தவன் நான் உயிரோடு இருக்கிறத நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குங்க, நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இருக்கிறதும் போறதும் நம்ம கையிலயா இருக்கு? அப்படித்தானுங்க நானும் நினைச்சேன். ஆனா இல்லையே, அந்த படுபாவி என் பிள்ளையோட உயிரை வேரோட புடுங்கிட்டாளே. என் புள்ள செத்து போற வயசாங்க அது. அவன் எப்படியெல்லாம் வாழணும் நம்ம ஆசைப்பட்டோம். அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நாம அவனை விட்டு விலகி வந்தோம். திரும்ப திரும்ப நீ அவளை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால எந்த புண்ணியமும் இல்ல. நமக்கு விதிச்சது அவ்வளவுதான். என் புள்ள ராசாவாட்ட வருவான்னு நினைச்சனே, ஊரே வசந்து பாக்குற உயரத்துக்கு போவான்னு நினைச்சனே. இப்படி யாராலும் பிடிக்க முடியாத உயரத்துக்கு ஒரேடியா போய் சேர்ந்துட்டானுங்க. நான் என்னங்க பாவம் பண்ணேன்? இல்ல நீங்க தான் என்ன பாவம் பண்ணீங்க? அவளுக்கு பெத்த பொண்ணை விட ஒரு படி மேலா தானே பார்த்தோம். அவ இஷ்டப்படி எல்லாம் செய்ய விட்டோமே. அவ சந்தோஷத்துக்காக பெத்த பிள்ளைய அவளுக்கு நாம விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோமே. இதுக்கு மேல அந்த பழிகாரிக்கு என்னங்க வேணும்?